ஒரு பரந்த பசுமை காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. அது காட்டின் அரசன். எல்லா விலங்குகளும் அதனை பார்த்து பயந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் சிங்கம் ஒரு பெரிய மரத்தடியில் அழகாக தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி அங்கே ஓடிக்கொண்டே வந்தது. தவறாக அது சிங்கத்தின் மீது ஏறி ஓடிவிட்டது. சிங்கம் ஒரே ஒரு கரைச்சலுடன் விழித்தது. அதற்கு முன் என்ன நடந்தது என்று எலிக்கு தெரியவே இல்லை. சிங்கம் மிகவும் கோபமடைந்தது. யாரடா இது என் தூக்கத்தை கெடுத்தது என்று அது கரைந்தது. ஒரே வாரத்தில் தனது கூரிய நக்கால் அந்த எலியை பிடித்தது. அப்போது எலி பயந்து நடுங்கியது. தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் சிங்கராஜா, ஒரு நாள் உங்களுக்கு உதவ வாய்ப்பு வரும் என்று அது கெஞ்சியது. சிங்கம் சிரித்தது. நீயா எனக்கு உதவி செய்ய போறே? ஆனாலும் அது எலியை விட்டுவிட்டது. போடா, உன்னால என்ன உதவி கிடைக்கும் என்று எண்ணியதோடு அது மீண்டும் தூங்கச் சென்றது. சில நாட்கள் கழித்து சிங்கம் காட்டில் வலையில் சிக்கிக் கொண்டது. அது எழுந்து தப்பிக்க முயன்றது. ஆனால் வலை ரொம்ப வலிமை வாய்ந்தது. அது அங்கேயே சிக்கிக் கொண்டு விட்டது. அப்போது அந்த சிறிய எலி தோன்றியது. அது ஓடி வந்து, சிங்கராஜா, பயப்படாதீர்கள், நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொன்னது. எலி தன்னுடைய கூரிய பல்லால் வலையை மெதுவாக கடிக்கத் தொடங்கியது. சில நிமிடங்களில் வலை கிழிந்து போனது. சிங்கம் ஆச்சரியத்தில் உறைந்தது. என்னுடைய உயிரை நீ காப்பாற்றினாய், நன்றி தம்பி. நீ ஒரு சிறிய உயிராயிருக்கலாம், ஆனா உன் நட்பு பெரிய விலை மதிப்பு. இது என்னை கற்பிக்கிறது தெரியுமா? நம்மால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களின் துயரத்தை உணர்ந்து உதவி செய்யுங்கள். நன்மை ஒரு நாளும் வீணாகாது.